தமிழ் 360 நேயர்களுக்கு வணக்கம். கோயில்ல விநாயகருக்கு சூரத்தேங்காய் உடைப்பாங்க. பொதுவா நம்ம எல்லாமே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆன்மீகத்துல ஒரு காரணம் இருக்கும், விஞ்ஞானத்துல ஒரு காரணம் இருக்கும். விஞ்ஞானம் இல்லாமல் மெஞ்ஞானம் இல்லை, மெஞ்ஞானம் இல்லாமல் விஞ்ஞானம் இல்லை. விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்துதான் இந்த ஆன்மீகம். சூரத்தேங்காய் விநாயகருக்கு உடைப்பாங்க. எதற்கு சூரத்தேங்காய் உடைக்கணும்? இது எதுக்காக வந்தது? ஒரு முறை விநாயகர் என்ன பண்ணார், சிவபெருமான்கிட்ட போய் உன் தலை எனக்கு கொடுன்னு என்று கேட்டார். சிவபெருமான்கிட்ட போய் விநாயகர் வந்து சிவபெருமான்கிட்ட போய் உன் தலையை எனக்கு கொடுன்னு கேட்டார். அப்ப சிவபெருமான் தன் தலைய 3 தன் தலையை கொடுத்தார். 3 கண்ணுடைய தன் தலையை கொடுத்தார். இதுல இருந்து வந்ததுதான் இந்த சூரத்தேங்காய். அப்ப தேங்காயில 3 கண்ணு இருக்கும். அதனாலதான் நம்ம வேண்டுதல் நிறைவேறுவதற்கு விநாயகர்கிட்ட சூரத்தேங்காய் உடைக்கிறோம் இப்படின்னு ஒரு கதை உண்டு. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயில்ல தேங்காய் உடைக்க மாட்டாங்க. ஏன் என்றால், தேங்காய் உடைக்கும் சத்தம் ரெங்கநாதர் கேட்டு விட்டால் ரெங்கநாதர் எழுந்து விடுவார் என்ற அர்த்தத்தில் ஸ்ரீரங்கம் கோயில்ல தேங்காய் உடைக்க மாட்டாங்க. விநாயகருக்கு சூரத்தேங்காய் உடைக்கிறதுக்கு காரணம் உண்டு. ஸ்ரீரங்க கோயில ஏன் தேங்காய் உடைக்க மாட்டாங்கிறது இதுக்கு ஒரு காரணம் உண்டு.